ஒரு கதை சொல்லட்டுமா சார்? தேனி மாவட்டம் பெரிய குளங்கிற ஊர்ல தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் அன்னைக்கு 1951 ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேச்சிமுத்துன்னு பேர் வைக்கிறாங்க. ரொம்பவே அமைதியான பண்பான பையன். வயசுக்கு ஏத்த சுட்டித்தனம் இதெல்லாம் இல்லாம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சருக்குமே இந்த பையனை ரொம்ப பிடிக்குமா. அவ்வளோ குட் பாயா. சின்ன வயசுலயே இந்த கோர்ட்ல ஜட்ஜி தீர்ப்புலாம் சொல்லுவாரே அதெல்லாம் அப்பவே பண்ணிருக்கிற அப்படி நம்ம பேச்சிமுத்து. இந்த நாலேஜ் எல்லாமே ஸ்கூல்ல மிஸ் சொல்லி தந்தத நல்ல லிசன் பண்ணனாலதான் வந்திருக்குன்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்ரிஷியேட் பண்ணுவாங்களாம். அவங்க வீட்டுக்கு ஜோசியம் பாக்குற ஒருத்தர் வந்து பேச்சிமுத்துவோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பையனுக்கு ரைட் ஹேண்ட்ல உள்ள சுண்டு விரல்ல ஒரு மச்சம் இருக்கும், அதனால அவன் தங்க பேனாலேயே கையெழுத்து போடுவான்னு சொல்ல பேச்சிமுத்துவோட அப்பா அதை பெருசா நம்பவே இல்ல. ஆனா அவருக்கு அப்ப தெரியல பின்னால உண்மையாவே கோல்டு பென்ல பேச்சிமுத்து சைன் பண்ணுவாருன்னு. காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தப்பவே அந்த காலத்து சினிமால கோடி கட்டி பறந்துட்டு இருந்த எம்ஜிஆரோட தீவிர ரசிகன் ஆயிட்டாரு நம்ம பேச்சிமுத்து. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினப்ப அதுல பேச்சிமுத்துவும் சேர்ந்து தன்னோட அரசியல் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த பேச்சிமுத்து வேற யாரும் இல்ல, 3 தடவை தமிழக முதலமைச்சரா இருந்த நம்ம ஓ பன்னீர்செல்வம் தான். பிஏ முடிச்சதும் வேற யார்கிட்டயும் போய் வேலை பார்க்க விருப்பம் இல்லாத ஓபிஎஸ் அப்பாவோட விவசாயத்தை கையில எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சொந்த தொழில் ஏதாவது செய்யலாமேன்னு ஐடியா வர தன்னோட ஃப்ரெண்ட் விஜயனோட சேர்ந்து டீ கடை வச்சாரு. அது ஒரு பக்கம் போக பாலிடிக்ஸ்லயும் தீவிரமா வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ண ஓபிஎஸ்க்கு 1980 பெரியகுளம் 18வது வார்டு கழக மேலமைப்பு பிரதிநிதி பொறுப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் பெரியகுளம் 18வது வார்டு கழக செயலாளர், எம்ஜிஆர் அணி இளைஞர் அணி துணை செயலாளர், பெரியகுளம் நகர கழக இணை செயலாளர், பெரியகுளம் நகர கழக செயலாளர், தேனி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர், 2000 தேனி மாவட்ட கழக செயலாளர், கழக தேர்தல் பிரிவு செயலாளர்னு இப்படி கிரவுண்ட் லெவல்ல இருந்து பாலிடிக்ஸ்ல முழுசா இன்வால்வ் ஆகிட்டாரு ஓபிஎஸ். 1996 நடந்த நகர்மன்ற தேர்தல்ல அதிமுக படு தோல்வி அடைஞ்சு 115 இடங்கள்ல வெறும் 8 இடங்கள்ல தான் வின் பண்ணாங்க. அந்த 8 பிளேஸ்ல ஒண்ணுதான் பெரியகுளம். நிறைய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு நம்ம ஓபிஎஸ். இந்த விக்டரி நியூஸ அம்மா கவனிக்க அவரை பார்க்கணும்னு வர சொன்னாங்கன்னு மாவட்ட செயலாளர் கிட்ட சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் புரட்சி தலைவி அம்மாவை மீட் பண்ற சான்ஸ் கிடைக்குது நம்ம ஓபிஎஸ்க்கு. அதை தொடர்ந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்காக தீயா வேலை செஞ்சு பெரும் வெற்றியை பெற்று தராரு. அதோட பலனாதான் 2001 பெரியகுளம் அதிமுக சட்டமன்ற வேட்பாளரா போட்டியிட சான்ஸ் கிடைக்குது. ஏற்கனவே தீயா வேலை செய்வாரு, இப்ப அவருக்கே ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா விட்டுருவாரா? சும்மா அதிரடியா வின் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் விக்டரி, அதுல வருவாய்த்துறை அமைச்சர் பதவி டபுள் தமாக்கா கிடைக்குது. முன்ன விட ரொம்ப கவனமா எல்லா வேலையையும் சிறப்பா செஞ்சுட்டு வராரு. நம்ப முடியல, இந்தியாவிலேயே ஏன் வரலாறுலயே மகாபாரதம் தொடங்கி இப்ப வர பதவிக்காக பெரும் யுத்தமே நடந்துகிட்டும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப தனக்கு கிடைச்ச சிஎம் பதவி மேல ஆசைப்படாம கொடுத்தவங்க கிட்டயே திருப்பி கொடுக்கறாருன்னா எப்பேற்பட்ட மனுஷனா இருப்பாருங்க. 2006 ஓபிஎஸ் மறுபடியும் பெரியகுளம் தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சாரு. ஆனா அப்போ திமுக ஆட்சி தான். அந்த சமயத்துல எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை வகிச்சாரு. ஒரு ஆளும் கட்சியா தீயா வேலை செய்யறதை விட எதிர்கட்சியா களத்துல தில்லா நிக்கிறது தான் கெத்தே. ஆளும் கட்சியை எதிர்த்து மக்களுக்காக ஆர்ப்பாட்டம், அவங்க உரிமையை மீட்டு கொடுக்கறது, இப்படி பல சேலஞ்சுகளை ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன் வரும். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் அசால்ட் மேட்டரா தட்டி தூக்கிட்டாரு ஓபிஎஸ். அதுல ரொம்ப முக்கியமானது ஈழம் பிரச்சனை. அதுக்கு எதிரா சட்டமன்றத்துல குரல் கொடுத்து கலைஞர் கருணாநிதி கிட்டயே பச்சை தமிழ ஓபிஎஸ்ங்கிற பேர் வாங்கினாரு. எனிமி கூட பிரைஸ் பண்ற அளவுக்கு தரமான சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அப்புறம் 2007 அதிமுகவோட பொருளாளரா பொறுப்பு கிடைக்குது. அப்ப நிதி பற்றாக்குறையா இருந்த கஜானாவை தன்னுடைய நிதி நிர்வாக காலத்துல 246 கோடியா உயர்த்தி காட்டுறாரு ஓபிஎஸ். அடுத்து 2011 நடந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல போடி நாயக்கனூர் தொகுதியில போட்டியிட்டு வின் பண்றாரு. ஹேட்ரிக் வெற்றி தான். அப்புறம் 2014 போடி நாயக்கனூர்ல தான் அதிமுக கேண்டிடேட்டா நிக்கிறாரு. தொடர் வெற்றி தான். 2011 வருஷத்துல இருந்து 2021 வருஷம் வரைக்கும் ஓபிஎஸ் தான் நிதி அமைச்சர். அது மட்டுமா, இந்தியாவிலேயே அதிக டைம் பட்ஜெட் தாக்கல் பண்ண ஒரே ஆள் நம்ம தலைவர் மட்டும்தான். இந்தியா கொரோனா பீரியட்ல எக்கனாமிக்கலா பயங்கரமா டவுன் ஆச்சு. கிட்டத்தட்ட 4.2% எக்கனாமிக்கல் லெவல் டவுன் ஆச்சு. ஆனா நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் 8.03% எக்கனாமிக்கல் growth லெவல்ல நாம தான் நம்பர் 1ல இருந்தோம். அதுக்கு காரணம் நம்ம ஓபிஎஸ் மட்டும்தான். இம்பார்ட்டன்டான டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராலாம் இருந்த ஓபிஎஸ் எந்த ஒரு இடத்துலயுமே you're not fit for this jobன்னு அம்மா கிட்ட பேர் வாங்கல. அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருந்து ப்ரொமோஷன் தான் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கழக தொண்டரா ஓபிஎஸ் கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம்னு ஒரு பிரஸ் மீட்ல புரட்சி தலைவி அம்மா பேசியிருப்பாங்க. அரசியல் வரலாற்றில் எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை.
அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். 2016 இந்த வருஷம் யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. புரட்சி தலைவி அம்மா நம்ம எல்லாத்தையும் விட்டு மறைந்த நாள். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சி நடத்துவாங்கங்கிற ஒரு கொஸ்டின் வருது. மறுபடியும் 3வது முறையா ஓபிஎஸ் தான் சிஎம் ஆகுறாரு. 3 மாசம் தான் அந்த பொசிஷன்ல இருந்தாரு. ஆனா இருந்த 3 மாசமும் 3 தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காரு. முதல் சம்பவம் 9 வருஷமா நடக்காம இருந்த ஜல்லிக்கட்டு போட்டிய 3 நாள்ல தீர்வுக்கு கொண்டு வந்தாரு. யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால உருவான ஜல்லிக்கட்டு புரோட்டஸ்ட் அந்த போராட்டம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சதுன்னு சொன்னா மிகையாகாது. தமிழன் மாதிரி யாரும் வரவும் முடியாது, தமிழன் மாதிரி யாராலையும் உருவாக்கவும் முடியாது. தமிழன் தமிழன் தான். தமிழர்களோட பாரம்பரியம், அவங்க உணர்வுகளை மீட்டு தர விதமா இதுக்கு தீர்வு கொண்டு வருவேன். வாடிவாசல்ல துள்ளி குதிச்சு வரும் காளைகளை வீரர்களாகிய நீங்கெல்லாம் அடக்கதான் போறீங்க, அது நடக்கும்னு சொல்லிட்டு டெல்லிக்கு பிரதமரை பார்க்க போனாரு ஓபிஎஸ். போராட்டம் பண்ணது என்னவோ மக்கள் தான். ஆனா அவங்க ரெப்ரசன்டேட்டிவா பிரதமர் மோடிய டெல்லியில மீட் பண்ணி இத பத்தி பேசி அப்ரூவ் வாங்கி சட்டமன்றத்துல உடனே தீர்மானம் கொண்டு வந்தாரு. 2வது இவரோட நிர்வாக திறமையை சோதிச்சு பாக்குற மாதிரியான ஒரு பெரிய வேலை கொடுத்துட்டு போச்சு வர்தா. அதாங்க வர்தா புயல். சும்மா வேட்டையை மடிச்சு கட்டிக்கிட்டு மக்களுக்கு சரியான டைம்ல வந்து ஃபீல்ட்ல நின்னு ஹெல்ப் பண்ணாரு. அதுக்குன்னு செப்பரேட்டா ஃபண்ட் ஒதுக்கி மக்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பா இருக்க வச்சாரு. அந்த டைம்ல எல்லா டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி உடனே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணும்படியா ஓபிஎஸ் ஆர்டர் போட்டாரு. ரோட்ல விழுந்து கிடந்த மரம், சேதமாகி இருக்கிற பகுதி எல்லாம் உடனே கிளியர் பண்ணப்பட்டுச்சு. 3வது கிருஷ்ணா நதிநீர் பிரச்சனை. தமிழ்நாடு ஆந்திரானாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருது தண்ணி பிரச்சனை. ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், ஆனா அவங்களையே தண்ணி கொடுக்க வச்சிட்டாரு ஓபிஎஸ். ஆமா, அந்த மாநிலத்தோட முதல்வருக்கு லெட்டர் அனுப்பி தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்கள நேர்ல மீட் பண்ணவும் ஆந்திரா போனாரு. தண்ணி பிரச்சனைக்காக தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா போன முதல் சிஎம் இவர்தான்னு வரலாறு சொல்லுது. இதுக்கப்புறம் சில சூழ்நிலைகள்னால கட்சி பிரியுது. ஓபிஎஸ் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. அதுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சி ஒரு குடும்பத்துக்குள்ளார மாட்டிக்க கூடாதுன்னு தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணாரு. இவர் கூட 11 எம்எல்ஏக்கள் மட்டும் தான் இருந்தாங்க. பெரும்பான்மை இல்லாததுனால அதிமுக ஆட்சியை இழக்கிற நிலைமை வந்துச்சு. பெரும்பான்மையை நிரூபிக்கணும், இல்லனா திமுக ஆட்சியை பிடிச்சிடும். உட்கட்சி பிரச்சனைனால அதிமுகவோட சின்னம் முடங்கிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் ஒன்றிணைறதுதான். ஓபிஎஸ் கூட இருக்க 11 எம்எல்ஏக்கள் சேர்ந்தாதான் அதிமுக ஆட்சியை தக்க வச்சுக்க முடியுங்கிற ஒரு சூழல். எல்லாரும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஒண்ணு சேர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சியை நாங்க பாத்துக்கிறோம், முதல்வரா நான் இருக்கேன், துணை முதல்வரா நீங்க இருங்க, அப்புறம் கட்சியை நீங்க பாத்துக்கோங்க, ஒருங்கிணைப்பாளரா நீங்க இருங்க, இணை ஒருங்கிணைப்பாளரா நான் இருக்கேன்னு எடப்பாடி ஒரு டீல் போடுறாரு. துணை முதல்வருங்கிற பதவி சொல்ல போனா ஒரு வெத் பதவி, அங்கீகரிக்கப்பட்ட பதவி கிடையாது. அது எல்லாமே தெரிஞ்சும் கட்சியோட நலனுக்காக ஆட்சியை தக்க வைக்கணும்னு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு ஓபிஎஸ். ஓபிஎஸ்க்கு அப்புறம் சிஎம் ஆயிருந்த எடப்பாடி நிறைய தில்லாலங்கடி வேலை எல்லாம் பார்த்துதான் அந்த பதவியை வாங்கினாரு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். சிஎம் ஆயிருந்து என்ன பிரயோஜனம்? அந்த 4 வருஷம் நடந்த எல்லா தேர்தலையும் தோல்வி. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்னு எல்லாத்துலயும் ஒண்ணு விடாம தோல்வி. ஆட்சி கட்சின்னு டீல் பேசிட்டு கடைசியில எல்லா முடிவுகளையும் எடப்பாடியே தான் எடுத்தாரு. எதுலயும் ஓபிஎஸ் கலந்துக்கவே இல்ல. கட்சி ரீதியான ஒரு டெசிஷன் கூட ஓபிஎஸ் கேட்டுட்டு எடுக்கவே இல்ல. அம்மாவோட ஆட்சி நல்லா இருக்கணும்னு இது எல்லாத்தையுமே 4 வருஷமா அமைதியா பார்த்துட்டே விட்டு கொடுத்துட்டாரு. அங்க தொட்டு இங்கு தொட்டு கடைசியில அடிமடியிலேயே கைய வைக்கிற மாதிரி ஒற்றை தலைமைன்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பொதுக்குழுன்னு ஒண்ணு நடத்தி ஓபிஎஸ் அந்த பொதுக்குழு நடத்தப்பட்ட மேடையிலேயே பாட்டில் விட்டு எரிஞ்சு கார் டயரை பஞ்சர் ஆக்கி அவமானப்படுத்தினாங்க. எவ்வளவோ பிரச்சனை பண்ணப்பையும் அசிங்கப்படுத்தினப்பையும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இவங்க 2 பேரால உருவான கட்சி செதஞ்சு போயிடக்கூடாது, வாங்க ஒன்றிணைஞ்சே செயல்படுவோம், கட்சியை மேலும் வலுப்படுத்துவோம், பிளவுல இருந்து மீட்டெடுப்போம்னு ஓபிஎஸ் தொண்டர்களுக்காக போராடிட்டு இருக்காரு. இதுதாங்க ஓபிஎஸ் ஓட ஹிஸ்டரி. தான் சேர்ந்த கட்சிக்கு சோதனை வந்தப்போ பதவியை ஏத்துக்கிட்டோம், அதே கட்சிக்கு சோதனை வந்துடக்கூடாதுன்னு பதவியை விட்டு கொடுக்கறதும் தான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு. கூட பிறந்தவங்களுக்கே துரோகம் செய்யற ஊரு சார் நம்ம ஊரு. அப்படிப்பட்ட மனுஷங்க மத்தியில தலைமைக்கும் கட்சிக்கும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 40 வருஷத்துக்கு மேல உண்மையாவும் விசுவாசமாவும் இருக்கிறதெல்லாம் வேற லெவல் சார்.